டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமோட ஆன்சர் கீஸ் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்கள் ப்ரௌசரில் டிஎன்பிஎஸ்சின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இதுதான் tnpsc.gov.in தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட அஃபிஷியல் வெப்சைட். இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஒரு டேப் இருக்கும். இது கீழே வந்தீங்கன்னா இங்கே கொஷின் பேப்பர்ஸ் ஆன்சர் கீன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் வித் ஆன்சர் கீஸ்ன்னு இருக்கே, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த பேஜ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 இந்த எக்ஸாம் வந்து 12/7/2025 அதாவது 12 ஜூலை 2025 நடந்தது. அதுக்கு ஆன்சர் கீஸ் வந்து டென்டேட்டிவ் டேட் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் கீஸ்க்கு உண்டான ஃபைனல் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. செலெக்ஷன் ப்ராசஸ்ல கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த டேட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்கே டென்டேட்டிவ் கீஸ் ஹோஸ்டட் ஆன் 21/7/2025 அதாவது இன்னைக்கு டேட்டில் தான் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 2 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் வித் ஜென்ரல் ஸ்டடீஸ், அப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் வித் ஜென்ரல் ஸ்டடீஸ். இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் இங்கிலீஷ் சப்ஜெக்டோட பார்ட் ABCயோட கம்ப்ளீட் கொஷின் பேப்பர் செட். இந்த கொஷின் பேப்பரில் கம்ப்ளீட்டாக கொஷின்ஸும் அதுக்கு உண்டான ஆன்சர்ஸும் எல்லாமே டிக் பண்ணி காமிச்சிருக்காங்க. நீங்கள் அட்டன் பண்ணியிருக்க ஆன்சர்ஸுக்கும் இந்த ஆன்சர்ஸ்க்கும் நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பார்த்துங்க எத்தனை ஆன்சர்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஃபுல் செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. தமிழுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கொஷனுக்கும் அதோட கரெக்ட் ஆன்சர் வந்து இங்கே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க, டிக் பண்ணியிருக்காங்க. இது எல்லா கொஷின்ஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்தளவுக்கு கரெக்டாக இருக்கீங்க, எதை மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் அப்ஜெக்ஷன் இருக்குது, இல்லை ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கீ சேலஞ்ச் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், சப்ஜெக்ட், அப்புறம் எந்த கொஷின் வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறீங்களோ அந்த கொஷின் நம்பர் இங்கே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இந்த வெப்சைட் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் தெரியப்படுத்தணும். நீங்கள் இமெயிலையோ இல்லை டேரெக்டாக போஸ்டர்லையோ நீங்கள் எதுவுமே அனுப்பக்கூடாது. அதை அனுப்பிச்சிட்டிங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தமிழ் பேப்பர்லேயும் உங்களுக்கு ஏதாச்சும் அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதே ப்ரொசீஜர் தான். இந்த வெப்சைட் மூலியமாகவே நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் தெரியப்படுத்திக்கலாம். இந்த சேலஞ்ச் வந்து நீங்கள் தெரியப்படுத்துறது வந்து இந்த வெப்சைட் மூலிமா தான் நீங்கள் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. 7 நாளுக்குள்ளே இந்த சேலஞ்ச் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிடணும். வித் ப்ரூஃபோட, நீங்கள் எவிடன்ஸோட இது சப்மிட் பண்ணணும். இங்கே வந்து டேட் கொடுத்துருக்காங்க 28 ஜூலை 2025. இந்த டேட் கூட நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும். ஃபைனல் ஆன்சர் கீஸ் வந்து என்டையர் செலெக்ஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் பப்ளிஷ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.